வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதேவி. லீத் செய்திகளுக்காக இன்று ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான். சின்ன விஷயம்னு சொல்கிறோம், பட் அது நிறைய கான்ட்ரவர்சியான செய்திகள் அது போகும். ஆன்மீகத்தில் நம்ம ருத்ராட்சம் அணியிறதுங்கிறது ஒரு இப்போ நிறைய அணியிறாங்க. முன்னாடி அது நாட் அலோட் ஃபார் லேடிஸ் அண்ட் பாமர மக்கள் யாருமே போட மாட்டாங்க அது. பட் இப்போ நம்ம போடுறோம். அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு இதில் ஒரு துறையில் பார்த்தேன். அது ருத்ராட்சம் அணியக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு லேடி பேசினாங்க. ருத்ராட்சம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் போகலாம். ஆக்சுவலாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது இந்து சார்ந்தாமல் லார்ட் சிவா, அதாவது சிவனோட அந்த ட்ரையான ஒரு கண்ணிலேருந்து கண்ணை சிமிட்டும் போது விழுந்த தண்ணீர்னால நீர் அதை செதறி விழுந்ததுனால இந்தோனேஷியா, நேபாள் அந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த மரம் வளருதும்பாங்க. அங்கிருந்து தான் நம்மளுக்கு அந்த அந்த இது கிடைக்கிது, ருத்ராட்ச காய் கிடைக்கிது. அந்த மரத்துலேருந்து விளையிற அந்த இதை எடுத்துட்டு அதை காய வச்சு அந்த காயை எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம்ங்கிறது ஒரு முகம், இருமுகம், நிறைய இருக்கு, பல முகம் இருக்கு. நம்ம நார்மலா போடுறது 5 முகம் அல்லது 6 முகம். ஏன் அப்படின்னா அது பொதுவா போடுறதா இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முகம் போட்டால் சந்நியாசம் சொல்லுவாங்க, இருமுறம் கௌரி சங்கர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது அவ்வளோ டீட்டெயில்டாக போல. நம்ம ருத்ராட்சம் போடலாமா வேண்டாமா, அது எப்படி பாசிட்டிவாக நம்மளுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி விஷயம் மட்டும் இன்னைக்கு இதில் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே முறைப்படி அது கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம அந்த ருத்ராட்சத்தை எடுத்துட்டு நம்ம சிவம் மந்திரம் சொல்லிட்டு நம்ம இப்படி இந்த கையில் இந்த மாதிரி இப்படி வச்சோம்னா அது பாசிட்டிவாக சுத்துங்க. இது நம்ம நார்மலாக நம்மளா கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு, இல்லாட்டி எக்ஸ்ரே முறைப்படி எடுத்து அது சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ரெண்டாவது இந்த ருத்ராட்சம் யார் வேணா அணியலாமா அப்படிங்கிறத இப்போ போயிட்டு இருக்கிற பேச்சு. யார் வேணா போடலாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு உதாரணம் அப்படிங்கிறது என்னவே நான் சொல்லுவேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ருத்ராட்சம், அது நான் இன்னுமே அணிஞ்சிட்டு இருக்கேங்க. இது கீழே கிடச்சதான் நான் எடுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மெமோகிராம் பண்ணி 2 பிரஸ்ட்லையும் மெலக்னன்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தது. அந்த மாதிரி பினைன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டேஜில் இருந்தது. ஒரு 1 இயர் ஒன்ஸ் அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னு சொன்னால், பட் இது கீழே கிடச்சி நான் எடுத்து போட்டேங்க. அப்போ நான் போட்டி ஒரு 6-7 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிது. இதனால மெலக்னன்சி செல்ஸ், அதாவது கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய தன்மை ஒரிஜினல் ருத்ராட்சத்துக்கு இருக்குது நம்ம அணியும் போது அப்படிங்கிறது இருந்ததுங்க. பட் டு பி ஃப்ராங்க், நானே ஒரு டெஸ்டிமோனியல் தான். எனக்கு அது போட்டு நான் அதை பற்றியே மறந்துட்டேன். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல குவைட்டாக போயிடுச்சு. அது இல்லை, அது நம்பிக்கையா இல்லை இதில் இருக்க மருத்துவ குணமா எதுவுமே எனக்கு தெரியலைங்க. பட் ஏதோ ஒரு ஃபெய்த் இருக்குது. அது நம்ம போடலாம், லேடிஸ் போடலாம், குழந்தைங்க போடலாம், யார் வேணா போடலாம். அதில் எந்த ஒரு தீட்டுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சிவனைத்தான், அந்த கடவுளை தான் நம்ம போடுறோம். ஏன் லேடிஸை போட வேண்டாம்னு சொல்கிறாங்க? லேடிஸ் தாலி கட்டிக்கிறாங்க இல்லைங்களா? தாலியில் என்ன இருக்குது? சிவன் பார்வதியோட தாலி இருக்கு, இல்லை லக்ஷ்மியோட, கடவுளோட தான் வச்சு போடுறாங்க தாலி அப்படிங்கிறது. அப்போ அதுவே கடவுளா இருக்கிற விஷயத்தை தான் நம்ம தாலியா போடுறோம். அதை போட்டுட்டு நீங்க தீட்டு வீட்டுக்கு போறீங்க, இல்லை எல்லாமே ஒரு மென்சஸ் ஆகிறது, இல்லை கணவன் மனைவி வரும், எல்லாமே அந்த தாலியோட தான் இருக்கு. பட் ஏன் ருத்ராட்சத்தை வேண்டான்னு சொல்றாங்கும் போது அது குறிப்பிட்டு சிலர் தான் போடணுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதை மித்தவங்களாம் அணியக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள் அது. கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க, கண்டிப்பாக எல்லாருமே அணியலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து யார் வேணால் போட்டால் நிறைய. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு ஒரு டெஸ்டிமோனியலாகவே நான் உட்காந்து பேசுகிறேன். நான் எந்த விஷயத்தையும் சயின்டிஃபிக்காக பார்ப்பேன். இதில் நிறைய பார்க்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறேன், இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க.
எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லைங்க. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். இது போடும்போது என்னோட மைண்டு பாசிட்டிவிட்டியில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ருத்ராட்சம் அணியறதுனால என்ன சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ருத்ராட்சத்தில் அணியறதுனால நம்ம ஹார்ட் பீட்டு, நம்ம ஆங்ஸைட்டி எல்லாமே நம்மளுக்கோட எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில். அதனால நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது தெரியாமல் நம்ம வந்து அதை வந்து தவறாக வந்து ஒரு விஷயத்த கொண்டு போக வேண்டாம். இது எல்லாருமே அணியலாம். இது மதம் சார்ந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து யாராவதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இது ஒரு நோயை குணப்படுத்துதுங்கிறது வந்து உண்மைங்க. இதில் நிறைய ஒரு போலியான விஷயமும் இருக்கு. போலியான ருத்ராட்சமும் வெளியே வருது. அது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தண்ணியில போட்டு வச்சோம்னா ஒரிஜினல் ருத்ராட்சம் வந்து எந்த இதுவுமே ஆகாதுங்க. போலியா இருக்கும்போது அந்த கலர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கலர்ஸ் வெளியே வரும். அப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி நசநசன்னு ஆயிரும். பட் ஒரிஜினல் ருத்ராட்சம் எதுவுமே ஆகாதுங்க. அதே மாதிரி எங்காவது போகணும் அப்படின்னா கழட்டி வச்சுட்டு போகணுமா, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ரெகுலராக இது போட்டுகிட்டே தான் இருக்கேன். இந்த சின்னது மற்றபடி எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தான் நான் கழட்டி வைப்பேன். நான் நிறைய மாலைகள் நான் யூஸ் பண்ணுறேங்க. நான் ஜோதிடம் பார்க்கும்போதோ இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதோ அது வந்து நான் போட்டேன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாகவே இருக்குது. அது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதை வந்து தெரியாமல் நெகட்டிவாக சொல்ல வேண்டாங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. குழந்தைங்களுக்கு போட்டு விட்டோன்னா அவங்களோட படிப்பு, அவங்களோட ஒரு பிஹேவியர் சேஞ்சஸே நிறைய நான் பார்க்குறேங்க. நான் என்கிட்ட வரவங்க என்ன பார்க்கணுன்னு வரவங்க கிட்ட நிறையத்துக்கிட்ட நான் வந்து அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, சில குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட கவன ஈர்ப்பில் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம போட்டு விடுறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் வருதுங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு நான் மருத்துவம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்கு எப்பவுமே எதிர் கிடையாது. எதுக்கு என்னென்ன வைத்தியமோ அதை பார்த்துக்கணும். இதை போட்டால் சரியாகும் நான் சொல்ல வரல. பட் இட் ஹெல்ப்ஸ். நான் சொன்னது வந்து என்னோட மிலிகனன்சி அந்த பினைன் இருக்கும்போது சரியானதுங்கிறது வந்து அதுவும் ஒரு காரணம் தான். மற்றபடி நான் வந்து மருத்துவத்துக்கும் இதுக்கு மருத்துவமே வேண்டாம், இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சிக்கு கொண்டு போகலைங்க. இதை நம்ம ருத்ராட்சம் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால இட் ஹெல்ப் அஸ் டு கம் ஓவர், அவ்வளோதான். இதுக்காக நம்ம நீ மருந்தெல்லாம் எடுத்துக்காத, இதை மட்டும் போடு, அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது. பட் அதே மாதிரி சொல்கிறேன், இது தீட்டுக்கு போடக்கூடாது, தீட்டு வீட்டிலலாம் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சிவன் எங்கே இருக்காரு? அவர் சுடுகாட்டில் தான் இருக்காரு. அங்கே அவரே வந்து அப்படி தான் இருக்காரு. அவரோட அந்த நம்மளோட அந்த இதுதான் வந்து சுடுகாட்டு சாம்பல் தான் வந்து திருநீராக நாங்கள் அணியிறோம். அதெல்லாம் அணியறதுக்கே வந்து நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த திருநீர் இங்கேயுமே போடணுங்க. ஆக்சுவலாக இங்கேயும் போடும் போதே வந்து அவருக்கு அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது வந்து அப்படியே அந்த ஸ்டாப் அவுட் பண்ணுறதுக்காக அது ஒரிஜினல் திருநீர் இதெல்லாமே வேலை செய்யுது. இது வந்து என்னடா டைவர்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, அது சொல்ல வரேன் ஆக்சுவலாக. அதனால அது தீட்டு கிடையாதுங்கிறதுக்கு சொல்ல வர்றதுக்கு தான் இந்த விஷயம் வந்துச்சு. அது இன்னொரு நாளைக்கு திருநீரை பற்றி சொல்கிறேங்க. இது வந்து கண்டிப்பாக யார் வேணால் அணியலாம். 5 முகம் 6 முகம் அப்படிங்கிறது வந்து யார் வேணால் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ராசிகளுக்கு இது சரியாகும் அது சரியாகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பட் போடலாம், நல்லபடியாக போடலாம். செக் பண்ணிட்டு கூட போடலாம். நம்ம கையில் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். அது நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியாக தெரிஞ்சுது, நம்ம மைண்டுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா வேர் பண்ணலாம். யார் வேணால் வேர் பண்ணலாங்க. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வயசு பொண்ணுங்க யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வேணால் அது இருக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. ருத்ராட்சம்ங்கிறது வந்து நம்மளுக்கு கடவுளாக கொடுத்தது. ஒரு இயற்கையில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அது நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து சாமி பேரை சொன்னாதான் நம்ம நம்புவோம். இதுதான் உண்மை. அதை கொண்டு தான் நம்ம இதை கொண்டு போகிறோம். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு யோசிக்காதீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வச்சோம்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் யூஸ் த ஒரிஜினல் ஒன். அது வந்து எல்லா பக்கமும் கிடைக்குங்க. நார்த்தன் சைடில் வந்து நேபாள், அப்புறம் இந்தோனேஷியா, இங்கெல்லாம் கிடைக்கிற ருத்ராட்சம் வந்து பக்காவாக நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. மற்றபடி இருக்குது சிலதெல்லாம் அவங்களே கர்வ் பண்ணியெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம நல்லதாக இருக்கிறது போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம உடலுக்கும் மனதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. நன்றி.